தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கேரள மாநிலம் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், கேரள மாவட்டத்தில் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மீனவர்களுக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறது, மக்களுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, சொல்லுங்க. மோகன், கேரளாவை பொறுத்த அளவில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் என்பது சற்று குறைந்திருக்கும் இந்த நிலையில் மேற்கு திசையில் காற்று சுழற்சி என்பது ஏற்பட்டிருக்கும் நிலையில் மேலும் 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு போன்ற 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று ஆலப்புழா, எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம் மாவட்டங்களில் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் கேரளா கடல் பகுதியை பொறுத்த அளவில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கேரளா அதே போன்று லட்சத்தீவு கடல் பகுதிகளில் மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க செல்லக்கூடாது எனவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையை பொறுத்த அளவில் நேற்று மாலை முதல் கோழிக்கோடு, வயநாடு, இடுக்கி, கண்ணூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அந்த மழையின் தாக்கம் என்பது தீவிரமடைந்து வருகிறது. பல பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் என்பது தேங்கியிருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று குத்தியாடி பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதால் அந்த பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதனை சரி செய்யும் பணியும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை தொடர்ந்து ஒவ்வொரு அணைகளும் நீர்நிலைகளும் முழு கொள்ளளவை எட்டியிருக்கும் இந்த நிலையில் மேலும் 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் ஒரு நிலை இருந்தால் அந்த தண்ணீரை உபரி நீராக திறந்து விடவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று மழை நீடித்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் இன்றைய தினம் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு, திருச்சூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றனர். பள்ளி கல்லூரிகளை பொறுத்த அளவில் ஏற்கனவே திட்டமிட்ட தேர்வுகள் மட்டும் நடைபெறும் எனவும் மற்ற தேர்வுகள் அதே போன்று பள்ளி கல்லூரிகள் இன்றைய தினம் திறக்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மழை ஏற்கனவே இந்த முறை தென்மேற்கு பருவமழை என்பது 8 நாட்களுக்கு முன்பாக பெய்ய துவங்கியிருக்கும் நிலையில் அதன் தாக்கம் சற்று குறைந்திருக்கும் நிலையில் மீண்டும் மேற்கு திசையில் காற்றின் சுழற்சி காரணமாக கனமழை என்பது பெய்ய துவங்கியிருப்பது விவசாயிகள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி என்பது ஏற்படுத்தி இருந்தாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடந்த 2 நாட்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மோகன், கேரள மாநிலத்தில் 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.